ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ஸ்நாக் ரெசிபி பார்க்க போகிறோம். இப்போ வந்து வெஜ் கட்லெட் ரெசிபி பார்க்க போகிறோம். கட்லெட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு மெயினாக வந்து உருளைக்கிழங்க பேஸாக வச்சு பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. இது வந்துட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டீயோட. வாங்க எப்படி பண்ணலான்னு குயிக்காக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு உருளைக்கிழங்கு எத்தனை தேவைன்னா ஒரு 5 எடுத்துக்கோங்க. அது எல்லாத்தையுமே வந்து நல்லா வேக வச்சு தோலை உரிச்சிட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து என்னென்ன வெஜிடபிள் சேர்க்க போகிறோமோ அது எல்லாத்தையும் சும்மா லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். இதை வந்து வதக்காமையே கூட சில பேர் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து லைட்டாக வதக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கட்லெட் டக்குன்னு வெந்து எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தை நான் பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். ஸோ வெங்காயத்தை சேர்த்து வெங்காயத்தை வந்து நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக அதில் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து உருளைக்கிழங்கெல்லாம் நம்ம சேர்க்குறோம் அப்படிங்கிறதுனால அதில் வந்து இஞ்சி பூண்டு கண்டிப்பாக சேர்த்துக்கணும். ஸோ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் என்னென்ன வந்துட்டு வெஜிடபிள்ஸ் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கேரட், பட்டாணி, கார்ன் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஃப்ரோசன் பீஸ் அண்ட் கார்ன் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் நான் இதை டைரெக்டாக அப்படியே சேர்த்துக்கிறேன். இல்லைனா நீங்கள் வேக வச்சு தான் சேர்க்கணும். ஸோ இது வந்து ரொம்ப காமனாக யூஸ் பண்ணக்கூடிய சில வெஜிடபிள்ஸ். அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி கொஞ்சமாக கேப்சிகம் சேர்த்துருக்கேன். கேப்சிகமோட டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கலன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாய்த்தூள், அப்புறம் மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், அதுக்கப்புறமா சீரகத்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, சாட் மசாலா 2 இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து அதை வந்து ரெக்கார்ட் பண்ணல. அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மொத்தமாக எல்லாத்தையும் லைட்டாக வந்துட்டு இது பண்ணி அதோட பொடிகளோட அந்த வாசனை வந்து கொஞ்சம் மாறுற அளவுக்கு இருந்தால் போதும். வதக்கிட்டு கடைசியாக வந்துட்டு உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா வந்துட்டு வதக்கிடுங்க. அந்த பொடியெல்லாம் அந்த உருளைக்கிழங்குல சேரணும் இல்லையா, அந்த அளவுக்கு மசாலாலாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மசிச்சு வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபுல்லாக நல்லா இதை வதங்கினதுக்கப்புறமா நல்லா வந்துட்டு மசிச்சிருங்க பாத்திரத்துலேயே வச்சுட்டு. ஏன்னா கட்லெட்டில் வந்து ஒன்றா சேரணும் அப்படின்னாக்கா வந்துட்டு எந்த அளவுக்கு மசிதோ அந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம மசிச்சு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலையை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை கொத்தமல்லி ஆப்ஷனல் தான். ஒரு நல்ல அரோமாக்காக நம்ம சேர்த்துக்கிறோம். வேண்டான்னா அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இதை எடுத்து நல்லா கையில் வந்துட்டு ஆற வச்சுட்டு பிசைஞ்சு எடுத்துருங்க. எந்த அளவுக்கு இருக்கணும்னா இந்த மாதிரி நல்லா எல்லாம் வந்து இப்படி உருட்டினோன்னா வந்து நல்லா உருண்டு வர்ற அளவுக்கு வந்து நல்லா மசிஞ்சு இருக்கணும். அப்போ தான் ஈஸியாக பண்ண முடியும். இன்கேஸ் கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அதில் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவை வந்துட்டு லைட்டாக சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக வர்ற மாதிரி சைட்ஸ் எல்லாம் ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி நல்லா வந்துட்டு உருண்டையை வந்து லைட்டாக தட்டி எடுத்துக்கோங்க. கட்லெட் நிறைய ஷேப்பில் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஷேப்பில் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக வெந்துடும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி ரவுண்டாக இது பண்ணி தட்டி எடுத்துக்கிறோம். ஸோ மீதி இருக்க எல்லாத்தையுமே இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுருவோம். வச்சுட்டு எண்ணெயை காய வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் லைட்டாக கட்லெட்டோட அடிபாகம் மட்டும் வேகிற அளவுக்கு தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாகிட்டு இருக்கும்போதே சைடில் நம்ம வந்து ஒரு சின்ன பவுலில் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். அதை லைட்டாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. அது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஓரளவுக்கு ஒரு எடுத்து ஊற்றினா வந்து பால் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கிற அளவுக்கு நல்லா வந்துட்டு அதை வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது பிரெட் க்ரம்ஸ் வந்து ரெடிமேட் பிரெட் க்ரம்ஸ் கடையில் கிடைக்கும் இல்லையா, அதை வாங்கி அதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம தட்டி வச்ச கட்லெட் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் எடுத்து ஒன்று ஒன்றா இந்த மாதிரி அந்த மைதா மாவோட மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து லைட்டாக தோச்சி எடுத்துட்டு அந்த பிரெட் க்ரம்ஸை வந்து அது மேலே படுற மாதிரி எடுத்து ஃபுல்லாக நம்ம வந்து நல்ல கோட் ஆகிற அளவுக்கு அதில் வந்து பெரட்டி எடுத்துடலாம். இந்த மைதா மாவில் தோச்சி எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக போட்டுட்டு உடனே எடுத்துருங்க. இல்லைனா வந்துட்டு ரொம்ப தண்ணி உள்ளே உறிஞ்சிருச்சு அப்படின்னா கட்லெட் நிறைய எண்ணெய் குடிக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே போட்டு நல்லா பிரெட் க்ரம்ஸ் வந்து மேலே வந்து நல்லா கோட்டிங் ஆகிற மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். போட்டுட்டு லைட்டாக வந்து டேப் பண்ணி எடுத்துருங்க. அப்போ தான் அந்த எக்ஸஸ் க்ரம் அதெல்லாம் வந்துட்டு கீழே விழுந்துடும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே போட்டு எடுத்து வைக்கும்போது உங்களுக்கு எண்ணெய் காஞ்சி ரெடியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையுமே வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் லைட்டாக பிளேட்லேயே தட்டிட்டு இப்போ நீங்கள் சூடாக இருக்கிற எண்ணெயில் நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு அப்படியே சேர்த்துக்கோங்க. நான் இப்படி அகலமான பாத்திரத்தில் வச்சுருக்கனால
உங்களுக்கு வந்து எண்ணெயும் வந்துட்டு கம்மியாக தான் தேவைப்படும். கீழே மட்டும் ஒரு சைடில் வேகிற மாதிரி வந்துட்டு எண்ணெய் சேர்த்தா போதும். பட் அதே டைம் வந்துட்டு நீங்கள் கட்லெட்டை வந்து நிறைய கட்லெட்ஸ் வந்து ஒரே நேரத்தில் போட்டு எடுக்க முடியும். இந்த மாதிரி எண்ணெயை வந்து மேலே தூக்கி அதுலேயும் லைட்டாக ஸ்பூனோ ஏதோ வச்சு வந்துட்டு லைட்டாக 2 சைட்லேயும் இது பண்ணி பரட்டி விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு வேக வைக்கலாம். ஸோ ஒரே சைடு நிறைய பிடிச்சிடாம அப்பப்போ அந்த கட்லெட்டோட ஒரு சைடு லைட்டாக வெந்ததுக்கப்புறமா பரட்டி விட்டு நீங்கள் 2 சைடும் நல்லா வந்துட்டு முருகலாக வர அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்ல கோல்டன் ப்ரௌன் நல்லா வந்துட்டு ரெட் கலர் வர அளவுக்கு நீங்கள் வந்துட்டு அதை வந்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ வந்து நல்லா லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உங்களுக்கு இதுக்கு மேலேயும் நல்லா கிறிஸ்பியாக வேணும்னு நினச்சா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விட்டு எடுங்க. ஸோ இந்த டைமில் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். லைட்டாக பாருங்கள் அதில் ரெட் கலர் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை எடுத்துகிட்டு நல்லா எண்ணெயை வந்து வடிய விட்டு எடுத்து டிஷ்யூலையோ எதுலையோ அந்த மாதிரி வச்சுருங்க. மீதம் இருக்க கட்லெட்ஸ் எல்லாத்தையுமே இதே மாதிரியே நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். கட்லெட்டை வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம ஃப்ளேமை வந்து கம்மி பண்ணி வச்சுட்டு ஸ்லோ குக்கிங்கில் வந்து வேக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு உள்ளெல்லாம் நல்லா வெந்து மேலே இருக்க அந்த பிரெட் க்ரம்ஸும் அந்த இதுவும் வந்துட்டு பைண்டிங் விடாத அளவுக்கு நல்லா பொரிச்சு எடுத்துட்டோம்னா அவ்வளோதான். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். இந்த கட்லெட்டோட கலரே பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோலேயே வந்து கொஞ்சம் இதுவாக தான் தெரியுது. பட் நேச்சுரலாக வந்து பார்க்கும்போது வந்து இன்னுமே வந்து நல்ல ரெட் கலர் மாறி வந்திருந்தது பொரிச்சு எடுக்கும்போது. ஸோ அவ்வளோதான். மீதி இருக்க எல்லா கட்லெட்ஸையும் இதே மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். உருளைக்கிழங்கை மட்டும் வேக வச்சு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது போக மீதி எல்லாமே வந்து கட்லெட் வந்து ஈஸியான ப்ராசஸ் தாங்க. தேவையான பொருள்லாம் வாங்கி வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு பண்ணிடலாம். செம டேஸ்டியாக அதே சமயம் செம கிறிஸ்பியாக வந்துட்டு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக் கட்லெட், வெஜ் கட்லெட் இன்றைக்கி நம்ம பண்ணிட்டோம். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு கீழே ஒரு லைக் கொடுங்க. செம சூப்பராக ஈவினிங் டீயோட என்ஜாய் பண்ணுறதுக்கு வெஜ் கட்லெட் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. அண்டு யாராவது கெஸ்டெல்லாம் வராங்க அப்படின்னாக்கா டக்குன்னு இந்த நம்ம பிளான் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான் இந்த வெஜ் கட்லெட் ரெசிபி. இதே போல் ஈஸியான அண்ட் டேஸ்டியான ரெசிபிஸ் நிறைய வர காத்துட்டே இருக்குது. அதுக்கு மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய், டேக் கேர்.